நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரீடிங் முருகப்பெருமானோட ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்குறோம். பங்குனி உத்திரம் அதற்கான வாசிப்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரே பைல்ஸ் தான் வச்சுருக்கேன், ஓகேவா? இது ஆர்ச்சேஞ்சலோட 6 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். முருகப்பெருமானுக்காக 6 கார்டு தான் வருது, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது. ஸோ அதனால தான் ஒரே பைல் செலெக்ஷன். இது முருகப்பெருமானோட வாகனம், ஓகே? மயில் வாகனம் அவர் வச்சுருப்பார்ல, அதுக்காக அதுலேருந்து அதை பேஸ் பண்ணி யூனிகார்ன் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு பறவை இனத்தை சார்ந்தது தானே, அதுக்காக அது ஒரு டூல் தானே கார்டுங்கிறது, அதுக்காக எடுத்திருக்கேன். இது வந்து 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு 6, இது ஒரு 3. பழனி முருகரோட நவபாஷணம் சிலையில் இருக்கும்ல, அந்த மாதிரி 9 கார்ட்ஸ் இருக்குது. இந்த 9 கார்ட்லேருந்து வர விஷயங்கள் உங்களுக்கு எப்படியும் ஒரு 5, 6 பொருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பொருந்தலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா? இப்போ நான் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகே? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நானும் நல்லா இருக்கேன். உங்கள் கார்டும் அதை விட நல்லாயிருக்கு, சூப்பராக தான் இருக்குது, ஓகேவா? நான் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் சில பேர் மனசுக்கு எங்கே சூப்பராக இருக்குது, பண பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எஸ், பணம் பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கலாம் கரண்ட்டில். அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வாக சான்சஸ் இருக்குது, ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீர்வாகும். இப்போ ஏதாவது கடன் அடைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஆனால் அதுவே இன்னொரு 10 நாள் இல்லை 15 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா? இது நம்மளோட கர்மாக்களின் படி தான் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய தொகை வரும். ஏதாவது வீடு நிலம் சார்ந்து விற்கிற பணம் வரும், இல்லை வேறு ஏதாவது உங்களோட முதலீட்டிலேருந்து எடுக்கலாம், ஓகேவா? ஸோ வானத்தை பிச்சுக்கிட்டு கொட்டுற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி பணம் வருமானு கேட்டால் இல்லை, அந்த மாதிரி பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது வந்து உங்களோட உழைப்பின் வழியாக சேர்த்த பணம் இருக்கும்ல, அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. இன்னும் சில பேர் கோர்ட்டு கேஸ் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அது கூட இன்னும் கொஞ்சம் இழுபறியாக இருக்க டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ என்ன வருதோ நான் அது உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே? வரும்னா வரும், வராதுன்னா வராதுன்னு சொல்கிறேன். ஸோ பணம் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், ஓகே? ஆகும், ஆனால் அது வந்துடும். வர அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாலாம் இருக்காது. நீங்கள் ஒரு கடனை கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருப்பீங்களா, அதுக்கான தொகையோ தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க, பார்த்து பிளான் பண்ணி செய்யுங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ஆடம்பரமாக தாம் தூம் அப்படி மாதிரி செய்ய வேண்டாம். கோர்ட்டு கேஸுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த அமௌண்ட் வரதுக்கு வேணால் ஒரு 1 மந்த் கூட ஆகலாம், 1 மந்த்லேருந்து 2 மந்த் கூட ஆகலாம். ஸோ அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரக்கூட சான்சஸ் இருக்குது, ஓகேவா? எஸ், இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், உறவு சார்ந்து எடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது நான் தொழில் தொடங்கலாமா, சிறு தொழில் ஏதாவது தொடங்கலாமான்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் சிறு தொழில் பண்ணணும் இல்லை பேசிவ் இன்கம்காக ஏதாவது நான் ஒன்று ட்ரை பண்ணலாமான்னா இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு, சரியா? உறவு சார்ந்தும் இருக்கலாம். உறவு சார்ந்து இருக்கிறது எப்படின்னா, இப்போ புதுசாக யாரையாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கக்கிட்ட உடனே போய் ஐ லவ் யூ சொல்லலாமா கேட்டால் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள், கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு வீட்டில் வரேன்னு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தீர ஆராயுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓகேவா? இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும், எங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டே இருக்குது, நாங்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் இல்லை, அதுக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது, ஓகேவா? ஒரு உறவு சேர்றதா இருந்தாலும் சரி, பிரியறதா இருந்தாலும் சரி, ஓகே? ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாண்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு, ஓகேவா? எஸ், குட். இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த கார்டு உங்களுக்கு ரொம்ப பொருந்தும், இந்த முருகர் ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பொருந்தும்னா நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பொருந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து பழனி முருகன் பக்தராகவும் இருக்கலாம், திருச்செந்தூர் முருகன் பக்தராகவும் இருக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களோட அப்பா தாத்தா இவங்கெல்லாம் வந்து பாத யாத்திரை போகிற வழக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸில் தெரியுது. அதே மாதிரி உங்களோட குடும்ப நபர்களுக்கு இப்போ இந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து குழந்தை பிறந்தது, இல்லை முருகப்பெருமானோட பேர், இல்லைனா சிவன் அவங்க ஃபேமிலி கணேஷ் சிவனோட பேர், அந்த மாதிரி சிவபெருமான் பேர் சார்ந்து நிறைய பேர்கள் இருக்கும்ல. ஸோ ஏதாவது ஒரு கடவுளோட பேர் வந்து உங்களுக்கோ உங்கள் மூதாதையர்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் இவ்வளோ சுற்றி இருக்குன்னா முருகரோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் எஸ், அந்த 6 முகனோட 12 கண்ணில் 2 கண் உங்கள் மேலே கண்டிப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும், பணம் சார்ந்து உறவு சார்ந்து சிக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுப்பாரு. ஆனால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் எதுக்கும் அவசரப்பட்டு நீ செய்யாத, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. அது தொழில் சார்ந்தும் வந்திருக்கு, உறவு முறை சார்ந்தும் வந்திருக்கு. ஸோ எதையுமே கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும், எந்த ஒரு அவசரமும் வேண்டாங்கிறது அழுத்தம் திருத்தமான மெசேஜ். இது யாருக்கு பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு தான் நான் குறிப்பு கூட சொன்னேன்.
நீங்கள் முருகர் வழிபாடு வழியாக செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். உங்கள் அப்பா தாத்தா பூட்டன் பாட்டன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவர்கள் வழியில் இருந்து செஞ்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் திருச்செந்தூர் அண்ட் பழனி முருகராக இருக்கலாம். ஸோ இவங்களை நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருடத்துக்கு ஒரு வாட்டியோ வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாநிலத்தில் இருந்தோ போய் பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அண்டை மாநிலம் வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸில் ரெசனேட் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ வீடு வாங்குறது விற்கிறது இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டைம் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவசரமாக பண்ணாதீங்க. பதற காரியம் சிதறம்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர்ஸ் நல்லா செக் பண்ணுங்கள். புது நபர்கள் கூட ஏதாவது கூட்டமைப்பு வைக்கிறதா இருந்தால் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா பார்த்து அந்த நபர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதான் முருகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மெசேஜ். ஓகேவா? உண்மையாக இருத்த எஸ், நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க அப்படிங்கிறாரு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ சுற்றி முற்றி இருக்கிறவங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், ஆனால் எனக்கான விஷயங்கள் நான் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை, அப்படியே ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்குது அப்படின்னா அது அந்தளவுக்கு நீங்கள் வேண்டாம். உனக்கான விஷயத்தையும் நீ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? ஸோ நீ எல்லாரையும் அப்படி நல்லா பார்த்துக்கிறியோ இந்த மாதிரி உனக்கான ஒரு டைம் எடுத்துக்க, உன்னை நீ பார்த்துக்க, உனக்கான முன்னுரிமை நீ கொடுத்துக்க அப்படின்றாரு. ஓகேவா? இப்போ நீங்கள் பயணம் ஏதாவது மேற்கொண்டு போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, வெளி மாநிலம் போகிறீங்க, இல்லை சுற்றுலா தலங்கள் எங்கேயாவது தெய்வ திருத்தலங்களுக்கு போகிறீங்கன்னா எஸ், அது ரொம்ப சிறப்பாக முடிய சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு மன மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தோம், அதில் நிறைய மெமரிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்லா இருக்கேன், என்ஜாய் பண்ணுங்கள். லவ் இது எப்படி தெரியுமா? இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ ஒருத்தரோட ஞாபகங்கள் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கார்ட்ஸ்லேயே வந்துருக்கு, ரெசனேட்டாக ஆகுது. ஓகே, இது வந்து பார்ட்னர்ஸ்குள்ளே தான். ஓகே, ஸோ அந்த நபர்களுக்காக நீங்கள் உருகுன்னு உருகுறீங்க. பட் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு லவ் கிடைக்கல, கேர் கிடைக்கல, டைம் கிடைக்கல. சரியா? ஸோ மனம் எங்கே அடிபட்டு போகுதுன்னா இவங்க வந்து என்னை பற்றி நினைக்கிறதே இல்லைங்கிறது தான் எனக்கு பெரிய வழியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகுது. சரியா? அவங்க என்னை மறந்துட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல, ஆனால் நான் அவங்கள நினச்சிட்டே இருக்கேன். அந்த மனிதர்களுக்கு என்னை பற்றின நினைவுகள் இருக்கா இல்லையா? அவங்க ஏன் எனக்கான டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கான லவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கான ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது லவ் ரீடிங் மாதிரி போகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ கார்ட்ஸில் வந்தனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, இந்த வருத்தத்தை எல்லாம் முருகப்பெருமான் சொல்கிற ஒரே விஷயம், இதெல்லாம் அப்படியே யூ டர்ன் போட்டு உனக்கு கூட செல்ஃப் கேர் பண்ணிக்க, உன்னை நீ பார்த்துக்க, நீ மற்றவங்களுக்காக பண்ண விஷயங்கள் போதும். சரியா? கொஞ்சம் பாஸ்போர்ட் வை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதில் ஈடுபடு, உன்னோட மகிழ்ச்சி தான் முதல்ல, நீ தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு மெசேஜ். ஓகே, ஸோ அவங்களுக்காக நீ எதிர்பார்த்த இருந்த காலம் போதும். இப்போ நீ எடுத்திருக்கீங்க, நீங்கள் உங்கள் முடிவில், உங்கள் மனசில் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கு மேலே இந்த சிச்சுவேஷன்ஸை இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க சைட்லேருந்து சில விஷயங்கள் நடக்கும்னு பார்க்குறேன், நடக்கலை. பட் நான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க துடிச்சிட்ருக்கீங்க. அதனால தான் முருகப்பெருமான் ஃபஸ்ட்டு கார்டிலே சொல்லியிருந்தாரு, எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமாக அறிவு சார்ந்து யோசி அப்படின்னு இருக்காரு. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் பெரியவர்கள் ஆலோசனை யாராவது உங்கள் குடும்பத்தில் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்களாக தனிச்சு தான் முடிவெடுக்கணும். பட் எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுங்க. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ முடிவெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அது உறவு சார்ந்து இருக்குது. ஏன்னா அந்த நபருக்காக நான் நிறையா நாள் காத்துட்டு இருந்துட்டேன். அவங்கக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உறவில் எல்லாத்தையும் நான் தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குறையும் இருக்குது. சப்போஸ் இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, விவாகரத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது மனமாற்றம் ஏற்படக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எதுவுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க அப்படின்னு முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்கிறார். ஓகேவா? இன்னொரு லாஸ்ட்டாக வந்த விஷயம், உங்களோட பவரை நீங்கள் மறந்துட்டீங்க, அதை நீங்கள் திரும்பி எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். சரியா? எல்லாருக்கும் ஒரே விஷயம் பொருந்திடாது. சரியா? ஒருத்தர் வந்து அவங்களோட மௌனம் வந்து ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு அறிவு சார்ந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன், எந்த ஒரு ப்ராப்ளத்தையும்
எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? ஸோ இன்னொருத்தவங்க கோபம், அந்த கோபத்தை வச்சே எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க. ஸோ அன்பாக இருக்கலாம், பணம் சார்ந்து கில்லியாக இருக்கலாம். ஸோ உங்களோட பவர் எது அதை கண்டுபிடிங்க. இப்போ இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தனிப்பட்ட விஷயத்தில் உங்களோட ஒழுக்கம், சுய மதிப்பீடு எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு பவர் இதுதான் என்னோட கெத்து, இதுதான் என்னோட பவர் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் பாலிஷ் போட்டுக்கிட்டிங்கன்னா, படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இன்னும் நல்லா படிங்க, ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். ஸோ இது உங்கள் வாழ்நாளில் ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் அன்பு கொடுக்குறீங்கன்னா இன்னும் நல்லா தரமான அன்பாக கொடுங்க. பணம் சேர்க்குறீங்கன்னா இன்னும் நல்லா பணம் சேருங்க. நல்லா சந்தோஷமாக ஊரில் எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம், நிறைய பேருக்கு உதவலாம். ஸோ அது எது உங்களோட பவர். இல்லைன்னா அறிவு சார்ந்து நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, எதுவாக வேணா இருக்கட்டும். இல்லை எனக்கு ரொம்ப ரைட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும், நான் கதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன், இந்த டேலண்ட் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு, இதுதான் என்னோட பவராக நான் நினைக்கிறேன். அது எதுவாக வேணா இருக்கட்டும். பட் அது எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது நீங்கள் கொண்டாடுங்க. கடவுள் அது உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க கூட அது உதவும். ஓகே, ஒரு போல்டான பர்சனாக இருக்கிறது தான் என்னோட பவர், எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி தூக்கிறது தான் என்னோட பவர்னாலும் ஓகே குட். இதெல்லாம் முருகரோட பிளெஸ்ஸிங்ஸாக வந்திருக்கு. ஸோ இது யாருக்கு பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பலகீனம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை உங்களை பலமாக மாற்றிக்கோங்க. யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, ஓகே, அந்த கஷ்டத்தை நீங்கள் மறக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த கஷ்டத்தையே நீங்கள் ஒரு ஆயுதமாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிறதும் இந்த கார்ட்ஸில் விஷயங்கள். ஓகே, இப்போ எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளோட வைப்ஸ் அதிகமாகுது, வைப்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது, அப்படியே தெரிக்க விடுது இல்லை. நம்ம சோகமாக இருக்கும்போதும் அந்த சோகத்தில் கூட ஒரு பவர் இருக்குது. அது உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் செம்ம மாசாக இருக்கும். ஸோ இது யாருக்கு பொருந்ததோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பலவீனத்தை பலமாக்குறது தான் புத்திசாலித்தனம். ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு முருகர் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு பொருந்துறதை எடுத்துக்கோங்க. ஓகே, சில பேருக்கு மட்டும் இதில் படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயம் ஸ்கின் அலர்ஜி யாருக்காவது இருக்கலாம், இல்லை நோய் தொற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஈஸியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த டைம் உங்களுக்கு சித்திரை பிறக்க போகுது. ஸோ சம்மர் சீசன் பார்த்துக்கோங்க. ஓகே, அலர்ஜிஸு நோய் தொற்று இதெல்லாம் ஏற்படாமல் கொஞ்சம் தனித்திரு விழித்திரு பசித்திருன்ற மாதிரி நம்ம முன்னாடி கொரோனா அப்போ எப்படி இருப்போம், கொஞ்சம் கரெக்டாக இருப்போம் இல்லையா. மாஸ்க் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதில் கார்ட்ஸில் வந்த மாதிரி ஊருக்கு எங்கேயாவது போகிறீங்க, இல்லை இங்கேருந்து வெளியூர் போகிறது, வெளியூர்லேருந்து இங்கே வருது, அந்த மாதிரி ஏதாவது விசேஷங்கள் அட்டன் பண்ணுறது ஏதாவது இருந்தால் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இம்யூனிட்டிஸ்க்கு என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. அது நீங்கள் மெடிசனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை புதினா இஞ்சி கொத்தமல்லி கருப்பில் அந்த மாதிரி நெல்லிக்காய் அந்த மாதிரி ஜூஸஸ் குடிக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு எது, உங்களோட பாதுகாப்பு எது, அது நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா சில நேரங்கள்லாம் உங்களுக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது மெயினாக காது மூக்கு தொண்டை இஎன்டி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கார்டு படிக்கும்போது என்ன ரெசனேட் ஆகுதோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சில பேருக்கு இது பொருந்தலாம், சில பேருக்கு பொருந்தாமல் போகலாம். பட் நோய் தொற்று ஏற்படுற மாதிரி எனக்கு அந்த வைப்ஸ் வருது, அதனால தான் சொல்கிறேன். கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, உங்களோட இம்யூனிட்டியை அதிகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் தான் கூட்டிக்கணும். சரியா? ஜாக்கிரதையாக இருங்க. எஸ், இந்த கார்ட்ஸில் வந்த பிளெஸிங்ஸ் சொல்கிறேன். யூனிவர்ஸ் உங்களை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கதான்னு கேட்டால் எஸ், குழந்தை மாதிரி பார்த்துக்குது. முருகப்பெருமான் எப்படி பார்த்துக்கிறாரு? முருகப்பெருமானே ஒரு குழந்தை, அவர் கூட உங்களை குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. ஓகேவா? உங்களுக்கு யூனிகார்ன் பீகாக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய மனிதராக இருப்பீங்க. ஸோ எஸ், நல்லாயிருக்கு. உங்களோட கார்ட்ஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் எவ்வளோ வளர்ந்துட்டாலும் இன்னும் முருகப்பெருமான் கிட்டே போனால் ஒரு அப்பாங்கிற ஸ்டேஜில் தான் முருகப்பெருமானை வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பேபி மாதிரி வந்திருக்கு. இன்னும் சில நபர்களுக்கு குழந்தை வரத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை வரம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. தெரியுமா? எஸ், மதர் மேரி வந்திருக்காங்க. இவங்க மதர் மேரி. ஸோ நீங்கள் ஒரு மதர் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. அப்படி இல்லை, நான் ஆல்ரெடி மதர், ஆனால் என் குழந்தைங்க ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க, என் குழந்தைக்கு ஏதாவது உடல் நலம் பாதிச்சிட்ருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்க உடல் நலம் சார்ந்து நல்லா இருப்பாங்க, படிக்கிறது நல்லா படிப்பாங்க, குணம் தங்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கும் பட்சத்தில் முதல்ல நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் ரெசனேட் ஆகுறது என்ன தெரியுமா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ஆண் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் அம்மா மாதிரி இருந்து எல்லாத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரெசனேட் ஆகுது. ஓகேவா?
ஸோ நீங்கள் அம்மா, எஸ், தாயும் மாணவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பீங்க. ரொம்ப சூப்பர். அந்த குழந்தைங்க ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதே மாதிரி நீங்கள், நான் சொன்னல அந்த தாயும் மாணவர், ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைங்கள தாய் மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு, அவங்க வந்து தங்களை கூட அதே மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நான் இதுக்கு சொன்னல, பெண்களுக்கு சொன்னேன்ல, நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் குடும்பம் பார்த்துக்கிறது, வெளி வட்டாரம் பார்க்குறது, பண பிரச்சனைகள்லாம் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அதையும் அப்பப்போ செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஓகேவா? உங்களோட உள் உணர்வு அது என்ன சொல்லுதோ அது நீங்கள் அதைப்படி கேட்டு செய்யுங்க அப்படிங்கிறது இன்னொரு கார்டு, யூனிகார்ன் கார்ட்ஸில் வந்தது. ஓகே, டியூஷன் தெரியுதா? மனம் 1000 சொல்லும். ஓகேவா? ஸோ மற்றவங்களும் நிறைய சொல்லுவாங்க. நான் சொல்கிறது மேல் மனம் வந்து கதையாக ஏதாவது ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களோட உள் உணர்வு, ஓகே, லேயர் பை லேயராக போய் பார்த்தீங்கன்னா உங்களோட உள் உணர்வு உங்ககிட்ட நிஜத்தை மட்டும்தான் சொல்லும். அதுக்கு எந்த ட்ராமாவும் பண்ணாது. சரியா? சப்போஸ் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், நான் சொன்ன ஃபஸ்ட்டு இந்த கார்டில் முடிவு எடுக்கணும்னா பார்த்து எடுங்க. இது அதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். சில நபர்களுக்கு வந்து இல்லை, இந்த டைமில் இந்த முடிவு எடுத்தே ஆகணும், இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா, வேலை சார்ந்திருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். ஓகே, ஸோ அது உங்களோட உள் உணர்வை பார்த்து கேட்டு புரிஞ்சு எடுங்க. ஓகே, இல்லை மனிதர்கள் சார்ந்து தான் எடுக்கணும், என்னோட பார்ட்னர்ஸ் சார்ந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தனித்தனி நபர். ஓகே, உங்களோட பார்ட்னரை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும், A to Z தெரியும். ஸோ அவங்கள மனசுக்குள்ளே நினச்சி, ஓகே, அவங்க பேசின நல்ல விஷயங்கள், அவங்க உங்களுக்கு செஞ்ச நல்லது எல்லாத்தையும் நினச்சி இப்போ அந்த முடிவு எடுக்கணுமா, பிரியணுமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி கார்ட்ஸில் வந்தது. அதுதான் சொல்கிறேன். யோசித்து பார்த்து நிதானமாக எடுங்க. ஒன்ஸ் ஒரு விஷயம் போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னா அது மறுபடியும் சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சேர்க்குறது, இல்லை எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவங்களை விரும்புகிறேன் அப்படின்ற விஷயமும் அதே தான். ஒரு நபரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே, அவசரமாக எதையுமே செய்யாதீங்க. கொஞ்சம் இதில் நிதானத்தை கடைப்பிடிங்க. பிஸ்னஸ் வைஸும் அப்படி தான். உடனே எடுத்தோம் கவுத்தோம் செய்யாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பேப்பர் ஒர்க் பண்ணி பாருங்கள். இல்லை நாலேஜபிள் பர்சன், அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்ச நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாருமே உங்களுக்கு வந்து இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நான் இது சொல்ல மாட்டேன், செஞ்சு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களை கை தூக்கி விட நிறைய பேர்கள் இருக்காங்க. ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இந்த கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இது பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.